ஹாய் பூஜா, ஹாய் அம்மா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான ஸ்பெஷல் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பெரியப்பாவோட நினைவு நாள். என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து தயிர் சோறு தான். சூப்பராக ஒரு தலைன்னு தயிர் சோறு பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அக்கா மாமா இறந்தது வந்து 2018. ஃபர்ஸ்ட் மாமா தான் இறந்தாரு. என்னோட அக்கா வீட்டு எனக்கு ஒரே ஒரு அக்கா தான் கூட பிறந்தவங்க. அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. ஒரே ஒரு அக்கா தான். அவங்களோட கணவர் வந்து 2018 பிப்ரவரி 24 இறந்தாரு. அக்கா என்ன பண்ணாங்க, அதே சோகத்துல சரியா சாப்பிடாம அவங்கள பாத்துக்காம எங்களெல்லாம் கொஞ்சமும் மதிக்காம வீட்டுக்காரர் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களும் 2018 மே 15ஆம் தேதி அவங்களும் இறந்துட்டாங்க. வீட்டுக்கார் நினைவாவே. அதெல்லாம் வந்து அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு மனுஷனை இவ்வளவு காதலிச்சிருந்தா அவங்க இப்படி உடனே அவங்க கூடவே இறந்து போக முடியும். இன்னைக்கு இப்ப வரைக்குமே ஆச்சரியம் தான். அவங்க இருந்தது மார்ச் ஏப்ரல் மட்டும்தான். அதாவது ஏப்ரல் எண்டுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஒரு 30 டேஸ் கிட்ட ஹாஸ்பிட்டல் வச்சு ரொம்ப பாத்துக்கிட்டோம். அப்ப நான் நிறைய அழுதுருக்கேன். உனக்கு வந்து நானும் பசங்க எல்லாம் முக்கியம் இல்லையா, உனக்கு உங்க வீட்டுக்காரர் தான் முக்கியமா அப்படின்லாம் கூட நான் கேட்டேன். அவங்களுக்கு பசங்க இல்ல. எங்களுக்குமே அவங்க ஒரு பெரியமா பெரியப்பா கிடையாது, இன்னொரு அப்பா அம்மா தான். அம்மா அப்பா எல்லாம் கூப்பிடுவோமே நாங்க. ஏன்னா ஜெய்க்கு கார் ஓட்ட கத்து கொடுத்ததுல இருந்து எனக்கு பைக் ஓட்ட கத்து எல்லாமே எங்க அக்கா கணவர் எல்லாமே. லைக் எப்படி சொல்றது, நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒவ்வொரு புது விஷயமே அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான். அவங்க வீட்டுல குழந்தைங்கள சின்ன வயசுல இருக்கும் நம்ம வீட்டுல தான் வந்துருவாங்க. நாங்க கூட்டின்னு சுத்துனதை விட இவங்க 3 பேரையும் அவங்கதான் கூட்டின்னு சுத்துவாங்க. வெளியே போறது, நான் ஃபர்ஸ்ட் பீச் எல்லாம் வந்து எங்க பெரியமா பெரியப்பா கூப்பிட்டு போய் தான் பீச் இப்படி இருக்குமா அப்படின்னு. ஆமா, சில்ட்ரன்ஸ் பார்க் அங்க அடிக்கடி கூட்டின்னு போவாங்க. 5வது படம் தான் எனக்கு பார்த்த முதல் படம் நினைக்கிறேன் அவங்க கூட. அதுதான் ஞாபகம் வந்து நம்ம நினைவு வந்து ஒரு சின்ன வயசு ஒரு படம் பார்த்தோம்னா அது அவங்க கூட அந்த படம் தான். அதே மாதிரி ஒரு புது படம் சிடி வந்துச்சுன்னா உடனே வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. அவங்க பார்த்துட்டு அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. நிறைய நினைவுகள் இருக்கு. வாரானா காய்கறில இருந்து பழம்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொட்டிடுவாங்க. அதிகமா எனக்கு செலவு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தங்கச்சி குழந்தை கஷ்டப்படுறாளே குழந்தைங்களை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள காட்டிலும் எங்க மேலதான் அதிக அக்கறையா இருப்பாங்க. நாங்களுமே அவங்கள நல்லா பாத்துப்போம். அவங்க ஒரே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்க இறந்துட்ட பிறகு எங்களை யார் நினைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு வலிக்கும் அந்த வார்த்தை அவங்க சொல்லும் போதெல்லாம். எனக்கு யாரும் இல்லன்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் இருப்போம். அவங்க ஏதாவது ஒரு கோபம் வெறுப்பு ஒரு இருக்கும் பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு கோவப்படுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அன்பா இருப்பாங்க. அந்த கோபத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அள்ளி விட்டுருவாங்க. அப்பனமே நான் யோசிப்பேன், கண்டிப்பா கடவுளுக்கு தான் தெரியும் யார் முன்ன போவாங்களோ பின்ன போவாங்களோ. நான் வந்து பாத்துப்பேன்க்கா, வாயில சொல்லல. அவங்க இறந்து 7 years ஆயிடுச்சு. இந்த 7 வருஷமும் நாங்க அவங்க நினைவு நாளுக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்ததே கிடையாது. இன்னைக்கும் அதுக்குதான் நானும் ஜெயம் இப்போ கிளம்பிட்டோம். வாங்க போயிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், எத்தனை பேருக்கு வேணாலும் அது உங்க விருப்பம்டா. வாங்கி கொடுத்துட்டு சரி ஒரு நல்லபடியா 24 வந்து 24 இல்லையா டேட், அதனால 24 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போறோம். அப்படியே பாக்கலாம் வாங்க. காய்ஸ், சாப்பாடு வாங்கியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா பிரிஞ்சி இருக்கு. பிரிஞ்சி மொத்தம் 24 பார்சல் வாங்கியிருக்கோம். அடுத்து ஜெய் தண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிருக்கான். தண்ணியும் சேர்த்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வாங்கிட்டு இருக்கான். தண்ணியும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம் எடுத்துட்டு.